பிரேமா நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க பிரேமா 2027க்கு விசா அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அப்பாயின்மெண்ட்ஸே கிடைக்கலன்னு. அது மட்டும் இல்லாம இங்க விசா ப்ராசஸிங் பண்ணும்போது நிறைய டிலே ஏற்படுதுன்னு சொல்றாங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ரெண்டு விஷயமும் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு விஷயம் யுஎஸ்ஏக்கு வெளியே நடக்குது, அதாவது யுஎஸ்ஏ விசா அப்பாயின்மெண்ட், மிக முக்கியமாக H1B H4 அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து 2026 தள்ளி போய் 2027 நிறைய பேருக்கு வந்து போட்டிருக்காங்க. மிக முக்கியமா பிப்ரவரி மந்த் நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, சப்போஸ் ஸ்டாம்பிங் இருந்தும் நீங்கள் போறீங்கன்னா எதெல்லாம் மேக் ஷூர் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேச போகிறோம். மற்ற விசா டைப்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பேச போகிறோம். மிக முக்கியமான இன்னொரு விஷயம், USCIS ப்ராசஸிங் டைம் ரீசன்ட் டைமாக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப டிலே அதிகமாக இருக்குங்க. அதை நம்ம டேட்டாவோட பார்க்க போகிறோம். ஸோ அங்கெல்லாம் என்னென்ன மேக் ஷூர் பண்ணணும், என்னெல்லாம் குட் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணி சரியான நேரத்தில் அப்ரூவல் வாங்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை எப்படி பிளான் பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் தூக்கி ஸ்டாக்ஸில் போடாமல் லோ ஆர் மீடியம் ரிஸ்க் அசட்ஸுமே கொஞ்சம் வச்சுப்பேன். அப்படி பார்க்கும்போது ஏகான்ஸ் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறேன். பிகாஸ் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பார்க்குறேன். நான் ஆக்டிவாக அதில் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஜஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுல சரி இல்லை ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது என்னோட ரிட்டர்ன்ஸ் உங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க 14.26. சப்போஸ் நீங்கள் ஏகான்ஸ் முதல் முறை ட்ரை பண்ண போறீங்கன்னா அவங்க ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. பின்டி கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஹே गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல, ஜனவரி மந்த் விசா அப்பாயின்மெண்ட்ல ரீஷெட்யூல் பண்ணிருக்காங்கன்னு. ஆமா, அது ஜனவரி மந்த். அப்பவே நம்ம சொல்லியிருந்தோம் பிப்ரவரி என்ன போகுதுன்னு தெரியல, போதான் தெரியும். இப்போ பிப்ரவரியும் நிறைய விசா அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. 2027 ஒரு வருடம் வந்து இங்கேருந்து வந்து ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்ச் என்ன ஆக போகுதுன்னு இப்போ நமக்கு தெரியாது இல்லையா? ஸ்னோ மாதிரி தான் வந்து மாதம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. இப்போ டிசம்பர், ஜனவரி, இப்போ அடுத்து பிப்ரவரி, அடுத்த மார்ச் போகுமானா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் தயவு செஞ்சு மார்ச் இப்போ நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் ஊருக்கு போகிறீங்கன்னா முதல்ல டிக்கெட் புக் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். நம்ம முன்னாடி பல வீடியோவில் சொல்லியிருக்கோம், சரியான நேரத்தை தான் 1 or 2 weeks பிஃபோர் வந்து கேன்சல் ஆனா போங்க. பட் நிறைய எம்ப்ளாயர் என்ன வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அன்லெஸ் இட்ஸ் வெரி 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 நெசசரி ட்ராவல் பண்ணுங்க, இல்லைனா வந்து லாக்டவுனில் இருக்காம நினச்சிட்டு யூஎஸ்ஏக்குள்ளே இருந்துருங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து அப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் ஒரு அறிவிக்கப்படாத லாக்டவுனை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இப்போ ஜனவரி ஏற்கனவே போச்சு, இப்போ பிப்ரவரியும் போயிடுச்சு. H1B விசாக்கு மட்டும் தானே? ஆமா, பெரும்பாலும் நம்ம கேள்விப்பட்டது H1B and H4 விசாக்கு தான். L1 L2 F1 F2 இல்ல B1 B2க்குலாம் வந்து அவ்வளவா நம்ம ரீஷெட்யூல் பத்தி கேள்விப்படல. சப்போஸ் நீங்க யாராவது வந்து இந்த மாதிரி வந்து அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்ணி ரீஷெட்யூல் ஆயிடுச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணீங்கன்னா பல பேருக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிரேமா, நீங்க சொன்னீங்கல்ல ஸ்டாம்பிங் வச்சுட்டு போயிட்டு வரும்போது இதெல்லாம் மேக் ஷூர் பண்ணிக்கணும்னு, அதெல்லாம் என்னென்ன விஷயம் சொல்லிடுங்க. ஆமா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸ்டாம்பிங் இருக்கு, நான் இப்போ டிராவல் பண்ணலாம், தாராளமா டிராவல் பண்ணலாம், அது பிரச்சனை கிடையாது. சப்போஸ் ஸ்டாம்பிங் வந்து எனக்கு வந்து மே வரைக்கும் தான் இருக்கு, ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். ஆனால் அவங்க I-797 பெட்டிஷன் அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் வச்சிருக்காங்க. 2029 மே வரைக்கும் வாங்கி வச்சிருக்காங்க. அப்படி அவங்க டிராவல் பண்ணிட்டு வர்றாங்கன்னா, இப்போ ஒரு மார்ச்லயோ ஏப்ரல்லையோ வராங்கன்னா அவங்க பாஸ்போர்ட் கொடுக்கும்போது புது I-797 கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். பிகாஸ் நீங்க பழைய I-797 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களோட I-94 வந்து மே வரைக்கும் தான். ஏன்னா அது பழைய I-797ல மே 2026 தான் இருக்கும். ஸோ அது வரைக்கும் தான் கொடுப்பாங்க. நீங்க புது I-797 கொடுக்கும்போது விசா வந்து 2026 வரைக்கும் தான் இருக்கும். பட் I-797 உங்களுக்கு 2029 வரைக்கும் இருக்கும். ஸோ உங்களுக்கு புது I-94 கொடுப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுங்க. ஏன்னா ஒருவேளை நீங்கள் அப்ரூவ்ட் பெட்டிஷன் வந்து 2029 இல்லை 2028 வச்சுட்டு இப்போ I-94 ரொம்ப குறைந்த காலத்துக்கு உள்ள வந்துட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் இங்கே உள்ள வந்த பிறகு I-94 எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அது ஒரு அடிஷனல் பர்டன். ஸோ அது ரொம்ப முக்கியமாக வந்து மேக் ஷூர் பண்ணிக்கணும். I-94 செக் பண்ணிக்கணும்ல உள்ள வரும்போது. கரெக்ட், நல்ல பாயிண்ட். முன்னாடிலாம் அதான் பல வருடங்களுக்கு முன்புலாம் வந்து I-94 வந்து பேப்பரில் எழுதி அப்படியே ஸ்டாப்லர் பின் போட்டு கொடுப்பாங்க. ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. இப்போ வந்து I-94 எல்லாமே டிஜிட்டலாக தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் கிராஸ் பண்ணீங்க, சிபிபி ஆஃபீஸரை கிராஸ் பண்ணீங்க, அதன் பிறகு நீங்கள் I-94 எவ்வளோ வேலிடிட்டி உங்களோட பெட்டிஷனுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். சம்டைம்ஸ் வந்து உங்கள் பாஸ்போர்ட் முன்னாடி எக்ஸ்பைரி ஆகுதுன்னா அது வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ ஏதோ ஒன்று கரெக்டான ஒரு டேட் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். ஏனென்றால் சம்டைம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம், நமக்கு ரொம்ப நாள் இருக்கு, 3 வருஷம் இருக்கப்பா நினைச்சிட்டு இருப்போம். தப்பான I-94, ஏன்னா ஹியூமன் எரர் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு இல்லையா? தப்பான I-94 கொடுத்து ஒருவேளை நீங்க I-94 எக்ஸ்பைரி ஆகி நீங்க ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா பெரும் பிரச்சனையில போய் முடிஞ்சிடும். நம்ம அட்டார்னி ஹென்றி வச்சு நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம். அதுல சொல்லியிருந்தாங்க அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஜஸ்ட் ஃபிளைட் கேன்சல் ஆகி ஒரு நாள் ஏர்போர்ட்ல தங்கினதுனால அவங்களுக்கு எவ்வளோ அதன் பிறகு வந்து பிரச்சனை வந்துச்சு அவங்களோட கிளைண்ட்டுக்கு அப்படின்னு. ஸோ அதனால அந்த தவறு பண்ணிட்டாங்க.
எப்பெல்லாம் உங்களுக்கு I-94 கொடுக்குறாங்களோ மேக் ஷூர் பண்ணீங்க கரெக்டான I-94 டேட்டோட கொடுத்துருக்காங்கன்னு. இப்போ இன்சைட் யூஎஸ்ஏல கூட நிறைய டிலேஸ் ஏற்படுதுன்னு சொன்னீங்கல்ல விசா ப்ராசஸிங், அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, நமக்கு தெரியும் இப்போ அவுட் சைட் யூஎஸ்ஏ டிலேக்கு மெயின் காரணமா இருக்கு இந்த சோஷியல் மீடியா ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு மெயின் காரணமா இருக்கு. இன்சைட்ல என்னன்னா வேலை படு, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி யூஎஸ்ஏஸ்ட்டு நிறைய ப்ராசஸ் ஆட் பண்ணிட்டே இருந்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க வேலை பலு அதிகமா இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் ஒரு டிலே வந்து ஏற்படுது. கொஞ்சம் இல்லைங்க, பெரிய டிலேவே ஏற்படுது. இப்போ H1B எக்ஸ்டென்ஷன் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆர்த்தி, 2 இடத்துல மட்டும், அதாவது டெக்சாஸ் கலிஃபோர்னியா மட்டும் 6 மாசத்துக்குள்ள அப்ரூவ் பண்றாங்க. வெர்மாண்டோ நெப்ராஸ்காவும் 6 மாசத்துக்கு மேல போயிடுது அப்ரூவ் ஆகுறதுக்கு. H4லாம் பிரேமா, H4 அதை விட மோசம். நான் பல வீடியோ சொல்லிட்டேன், நீங்க H1B போடும்போதே பண்டிலா அனுப்பிடுங்க. H4 EAD அது வந்து ஃபாஸ்டா ப்ராசஸ் பண்றாங்க இல்லைங்கிறதால அடுத்த விஷயம். அந்த எட்கானி பாலிசி வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால ஃபாஸ்டா ப்ராசஸ் பண்ணுவாங்கிற ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை. பட் நீங்க வந்து ஃபுல்லாவே பண்டிலா அனுப்பிடுங்க. H1B H4 EAD அனுப்பிடுங்க. ஏன்னா நீங்க ஸ்டாண்டர்டோனா EAD பண்ணீங்கன்னா ரொம்ப டிலே. அதாவது நீங்க இந்த மாதிரி கன்கரண்டா EAD பண்றதை விட ஸ்டாண்டர்டோனா பண்ணும்போது ரொம்ப டிலே. ஸோ அந்த டிலேவை நீங்க குறைக்கலாம் இப்படி பண்டிலா அனுப்பும்போது. நீங்க கேட்ட இல்லையா H4 EAD எப்படி போயிட்டு இருக்குன்னா, பெரும்பாலான இடங்கள்ல டெக்சாஸ் தவிர பெரும்பாலான மீதி உள்ள 3 டேட்டா சென்டர்லயும் பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு மேலதான் எடுத்துக்கிறாங்க அதை அப்ரூவ் பண்றதுக்கு. அப்ப வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் டிலே ஆயிடும்ல. கரெக்ட். இப்ப H1Bல வேலை செய்யும் போது நீங்க சரியான நேரத்துல நீங்க பெட்டிஷனை எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், 240 நாள் ரூல் இருக்கு, 240 days ரூல் இருக்கு. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நான் H1B எக்ஸ்டென்ஷன் போடும்போது நான் பல பேர்ட்ட சொல்லியிருக்கேன், 7 months ரூல் ஃபாலோ பண்ணுங்க. ரெக்கமெண்டட் டேஸ் வந்து 6 months முன்னாடி தான். பட் 7 month ஏன் சொல்றேன், நீங்க கண்டிப்பா 1 month தேவைப்படும். நீங்க எல்லாமே ப்ரிப்பேர் பண்றதுக்கு, டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு, கொஸ்டினியர் கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால 7 month ரூல் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அங்கே உங்களுக்கு ஒரு கரெக்டா 6 month அங்க நீங்க முன்னாடி அப்ளை பண்ணிட்டீங்களா, அங்கே ஒரு 6 month கிடைச்சிரும். விசா எக்ஸ்பிரி ஆன பிறகு பெட்டிஷன் எக்ஸ்பிரி ஆன பிறகு 240 days கிடைச்சிரும். ஸோ அதுக்குள்ள கண்டிப்பா H1B அப்ரூவ் ஆயிடும். ஸோ பயப்பட வேண்டிய தேவையில்லை. இங்க H4 EADக்கு பார்க்கும்போது தான் நீ சொன்ன பாயிண்ட் கரெக்டா இருக்கும். H4 EADல உள்ளவங்க சில நேரங்கள்ல வேலை இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெக்சாஸ் டேட்டா சென்டர் ஃபாஸ்டா பண்ணிடுறாங்க, மீதி 3 டேட்டா சென்டர் ஸ்லோவா பண்றாங்க. ஸோ அப்படி மாட்டிக்கும் போது நம்ம என்னதான் 6 monthக்கு முன்னாடி பண்ணாலுமே 6 monthக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அந்த EAD இல்லாம I-94 இல்லாம அவங்க வேலை செய்ய முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்து பிரச்சனை இருக்க தான் செய்யுது. பட் பார்ப்போம் அதை வந்து ரிசால்வ் பண்றாங்களா என்னங்கிறத பார்ப்போம். பட் நீங்க ரொம்ப முக்கியமானது 7 month ரூல் ஃபாலோ பண்றது. டாக்குமெண்ட்ஸ் RFV அவாய்ட் பண்ணுங்க. ஆஸ் மச் as பாசிபிள் டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டர்னியை வந்து ஒரு சேஸ் பண்ணி நீங்க கொடுங்க. எல்லா மேக் ஷூர் பண்ணீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸ் நீங்க கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு, LCA ஃபைல் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஒரு நாள் டிலே கூட பிரச்சனை ஆயிடும். ஸோ அதான் நான் வந்து சொல்லணும்னு நான் நினைச்சேன். ஏன்னா வந்து ரீசெண்டாக யூஎஸ் ப்ராசஸிங் டைம் பார்க்கும்போது எல்லா டேட்டா சென்டரும் டெக்சாஸ் தவிர மீதி உள்ள 3 டேட்டா சென்டர்லையும் மோசமாக தான் இருக்கு. டெக்சாஸ் எவ்வளோ நாள் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. ஸோ அதனால வந்து நீங்க உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஸ்க்ரீனில் தெளிவாக பார்க்குறீங்க, டெக்சாஸ் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ப்ராசஸ் பண்ணுறாங்க. அது H1Bயாக இருந்தாலும் சரி, H4 இருந்தாலும் சரி, H4 EADயாக இருந்தாலும் சரி. கலிஃபோர்னியா ஓகே பெட்டராக பண்ணுறாங்க. பட் நெபராஸ்காவும் வெர்மாண்டும் மோசம். அதுவும் வெர்மாண்ட் வந்து மிக 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 மோசம். இயல்பாகவே ஒரு கேள்வி நம்மள்கிட்ட எழும், டெக்சாஸ் தான் ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணுறாங்களே, நம்மளோட பெட்டிஷன் எல்லாமே டெக்சாஸ்க்கு அனுப்பிட்டா என்ன அப்படின்னா அப்படி ஒர்க் ஆகாதுங்க. ஒவ்வொரு டேட்டா சென்டருக்கும் இந்தந்த ஜூரிஸ்டிகேஷன்னு பிரித்து விட்டுட்டாங்க. இந்தந்த ஸ்டேட்னா அங்கே தான் போய் ஆகணும். எடுத்துக்காட்டுக்கு ஒஹாயோவில் உள்ள ஒருவர் அவரோட பெட்டிஷனை நெபராஸ்காக்கு தான் அனுப்பி ஆகணும், டெக்சாஸ்க்கு அனுப்ப முடியாது. உங்கள் ஸ்க்ரீனில் தெளிவாக பார்க்குறீங்க. மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், வெர்மாண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க. நிறைய ஸ்டேட்டு வெர்மாண்ட்டுக்கு தான் அனுப்பி ஆகணும். நியூயார்க், நியூ ஜெர்சி, வெர்ஜீனியா, DC, மேசச்சூசெட்ஸ், கனெக்டிகட், இந்த மாதிரி உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது, பென்சில்வேனியா. சப்போஸ் நீங்கள் இந்த ஸ்டேட்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது உங்களோட ப்ராசஸிங் டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ டிலே பண்ணிடாதீங்க. இஃப் நீட் H1B ப்ரீமியம் போகணுன்னா May 1க்கு முன்னாடி போனீங்கன்னா அந்த ப்ரீமியம் காஸ்ட்லேயும் கொஞ்சம் சேவ் பண்ணலாம். 15 பிஸ்னஸ் டேஸில் அப்ரூவ் ஆகிடும். ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.